அண்ணனும் எடுக்கல நீயும் எடுக்கல. அப்போ கீர்த்தி தான் செலவுக்கு எடுத்துட்டு போயிருப்பாமா. ஏண்டி உன்னால பணத்தை ஜாக்கிரதையா வைக்க முடியல, எல்லாருமே சந்தேகப்பட்டு இருக்க. கீர்த்திக்கும் உனக்கும் ஏற்கனவே ஆகாது. நீ அடிக்கடி அவளை திட்டிகிட்டே இருப்ப. அப்படியே அவளுக்கு பணம் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா உன் பாக்கெட்ல இருந்து எடுக்க மாட்டா. நீ தான் எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்ப. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, என்னையே எப்பவும் குறை சொல்லிட்டு இருக்காத. வீட்லதான் பணம் காணாம போயிருக்கு. ஏய், நல்லா யோசிச்சு பாருமா. நீ வேற யாருக்காவது பணம் கொடுத்தியா? அம்மா, நீ திரும்ப திரும்ப ஏன் மேலே தப்பு சொல்லிட்டு இருக்க. யாருக்காவது நான் பணம் கொடுத்துருந்தா அது எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா? நான் யாருக்கும் பணம் கொடுக்கல. போலீஸ்காரி வீட்லயே திருட்டு போதா? அம்மா, எனக்கு என்னமோ கீர்த்தி மேலதாமா சந்தேகம். நீ வேணா கொஞ்சம் விசாரிச்சு பாரு. ஏய், ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோ? இங்கே நில்லுங்க, ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. உள்ள போங்க. நாம பேசி முடிவு பண்ண மாதிரி இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடலாம். அதுக்கு என்ன, இன்னைக்கே வச்சிடலாம். நான் போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க தேவி, நான் வரேம்மா. தேவி, ஏம்மா கண் கலங்குற? என்னை விட்டு போறேன்னு சொல்றீங்களே. நான் எங்கேயும் போலமா, கடைக்கு தான் போறேன். உடனே வந்துருவேன். தேவி, பொண்ணா பிறந்த எல்லாருமே ஒரு நாளைக்கு கல்யாணம் ஆகி தனக்கு கணவரா வந்தவரோட வீட்டுக்கு மருமகளா வாழ போறவங்கதாம்மா. இதுக்கு நீ மட்டும் விதிவிலக்கு இல்லம்மா. உனக்கு ஏற்பட்ட இந்த பிரிவு வேதனை எங்களுக்கு ஏற்பட்டதுதாம்மா. சந்தோஷத்தையும் சங்கடத்தையும் தாண்டி போறதுதாம்மா மனுஷனோட வாழ்க்கை. இத பாருமா தேவி, ஒன்ன மட்டும் நீ மறக்காம மனசுல வச்சுக்கோ. இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு உறவு முறையில தான் நீ மருமக. ஆனா பாச உறவுல நீ மகளா நடந்துக்கணும். என்ன சம்பந்தியமா, சின்ன பொண்ணுகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு போக போக தேவியே எல்லாத்தையும் தானா தெரிஞ்சுக்குவா. ஆமாமா, வாசுகிட்ட ஒரு நாளும் நான் மாமியாரா நடந்துக்கவே இல்லை. வாசுகியும் என்கிட்ட மருமகளா நடந்துக்கல, தாய்மகளா தான் நடந்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியே வாசுகியும் உங்க மகளை மருமகளா நினைக்க மாட்டா, மகளாத்தான் நினைப்பா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி மாமியார் கிடைக்க மாட்டாமா. உங்க பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, உங்க பொண்ணு பிரியா எங்க போயிட்டா? அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரேம்மா. ஆமா ஆமா, அண்ணன் கல்யாணத்தை விட உங்க பொண்ணுக்கு படிப்பு முக்கியமா போச்சா? நான் ஒருத்தி கல்யாண மாப்பிள்ளை கிட்டயே நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்லல, உங்க மக கிட்ட எப்படி சொல்லிருப்பீங்க? இது தெரியாம பேசிட்ட. நடந்ததை பத்தி எதுக்கு பேசணும்? இனிமே நடக்க போறத பத்தி பேசலாம். என் பேரன் கல்யாணம் எப்படியோ நல்லபடியா முடிஞ்சு போச்சு, அது போதும் எனக்கு. என்ன அத்த, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சம்பந்தியம்மா வேற சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏன் பேசிட்டு இருக்கீங்க? சரிங்க, நான் அப்ப போயிட்டு வந்துடுறேன்.
தேவி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா. தேவி, நீ உள்ள போமா. போமா. என்ன வாசுகி, வினோத் கோபத்துல உள்ள போறத பார்த்தா மறுபடியும் முரண்டு பிடிப்பானோன்னு தோணுது. என்ன நடக்குமோ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஏன் அத்தை பயப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. அவனே தன்னால சமாதானம் ஆயிடுவான். நீங்க அவன்கிட்ட வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்காம இருந்தா சரி. ஆமா, நீ சொல்றது வாஸ்தவம் தான்மா. அவன் இருக்கிற பக்கமே நீ இல்லாம நான் போக மாட்டேன். ஏன்னா நான் ஏதாவது வாயை கொடுத்துருவேன். சரிம்மா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி அத்தை. மணி இவ்ளோ ஆயிடுச்சு. பிரியா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? சாப்பிட்டாலா என்னன்னு கூட தெரியலையே. இப்ப பசி தாங்க மாட்டா. வாங்கப்பா, உட்காருங்க. மாடி, நீயும் உட்காருமா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வேணாங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதானே பார்த்தேன், எங்க அப்பான்னு கூப்பிடாம வழக்கம் போல வாங்க போங்கன்னு சொல்லிட்டியோன்னு பயந்துட்டேன். போதும்மா, போதும் 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 போதும். விஜயா, நீ பரிமாறாத. என் பொண்ணு தான் இன்னைக்கு எனக்கு பரிமாறணும். அவ கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? விஜயா, குடு. போதும். விஜயா, என் பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. அவ முகராசிக்காரி மட்டும் இல்ல, பெரிய கைராசிக்காரியும் கூட. அவ கையால சாப்பிட்டா வயிறு மட்டும் இல்ல, மனசும் நிறைஞ்சு இருக்கும். இது என்ன துவையல்மா? எள்ளு துவையல். என்னப்பா பாக்குறீங்க? இல்ல, எனக்கு எள்ளு துவையல் பிடிக்கும்னு மறக்காம பண்ணிருக்கியம்மா. அம்மா சாந்தி, நீ பழசை எதையுமே மறக்கலம்மா, அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்க. ஆஹா, தேவாமிர்தம் மாதிரி இருக்கு. விஜயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மெஸ் வச்சு நடத்துறதுக்கு எனக்கு ஐடியா கொடுத்ததே என் பொண்ணு சாந்தி தான். அப்பன் சிவபெருமானுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிள்ளை சுப்பையான்னு முருகக் கடவுளை சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அப்பனுக்கு உண்மையிலேயே பாடம் மட்டும் இல்லை, பக்குவமும் சொல்லி கொடுத்தவ என் மக சாந்தி தான். அம்மா சாந்தி, எனக்கு ஒரே ஒரு ஆசைம்மா. சொல்லுங்கப்பா. என் கடைசி மூச்சு வரைக்கும் உன் நிழலையே நான் வாழணும்மா, உன் மடியிலேயே நான் சாகணும். இதுதான்மா என்னுடைய ஆசை. இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவியாம்மா? அப்பா, இந்த நல்ல நேரத்துல ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? பாத்தியா, என் பாச மகளை அப்பா சாவை பற்றி பேசுனதும் துடிச்சு போய் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு என்னையே அதட்டுறா பார். என் மக சாந்தி வாழ பிறந்தவ மட்டும் இல்லை, என்னையே ஆள பிறந்தவ. அப்பா, சாப்பிடும்போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது. முதல்ல சாப்பிடுங்கப்பா. சரிடா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. போதும்மா. அம்மா சாந்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்ருக்கம்மா. அப்பா, இங்கே கை கழுவிக்கோங்க. தட்டி எடு, இங்கே கழுவிக்கோங்க. போதும் போதும். அப்பா, தூக்கம் வர்ற மாதிரி இருக்குமா? அப்படியே சரிங்கப்பா, நீங்க வாங்க, ரூம் காட்டுறேன். இது எங்க போய் முடியும் தெரியலையே. என்ன பண்ணலாம்? வாங்கப்பா, படுத்துக்கோங்க. ஏமா சாந்தி, நீ தூங்கலையா? நான் சாப்பிட்டுட்டு போய் தூங்குறேன்ப்பா. ஐயோ, நான் ஒரு மடையன். என் வயிறு நிறைஞ்சா போறோம், நான் மட்டும் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு பேசாம வந்துட்டேன் பாரு. நீ சாப்பிடணும், உன்னை சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. போமா, முதல்ல போய் சாப்பிட்டு வா, பசிக்கல. பரவாயில்லப்பா, நீங்க படுத்து தூங்குங்க. சரிம்மா.
மக மேல உயிரே வச்சிருக்காரு. ராகுல் கிட்ட அன்புனா என்ன, அக்கறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட அப்பா மக பாசம்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். என்னம்மா அது இங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு விசிறிக்கிட்டு இருக்கிற? இல்லப்பா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க தூக்கம் கெட்டு போயிடுமேனு தான் நான் விசிறி விட்டுட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இதுல என்னப்பா சிரமம்? நீங்க நிம்மதியா தூங்குங்க. சரி, நான் தூங்குறேன். நீ போய் முதல்ல சாப்பிடுமா போ. நீங்க பேசாம தூங்குறீங்களா இல்லையா? சரிம்மா, உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியுமா? நான் படுத்துக்கிறேன். பாத்துப்பா. ஹலோ. ஐயா, நான் விஜயா பேசுறேன் ஐயா. சொல்லு விஜயா, ரஞ்சனி என்ன பண்றாங்க? அது ஏன்யா கேக்குறீங்க? ஏன் நான் வரலன்னு மறுபடியும் கோவமா இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நானும் ரஞ்சினி அம்மாவும் பார்க்கு போயிட்டு வர வழியில ஒரு வயசான ஆளு எங்களை வழி மறைச்சு என்னாச்சு? நம்ம ரஞ்சினி அம்மாவை பார்த்து மகளே சாந்தின்னு சொல்லி என்னென்னமோ பேசி மயக்க போட்டு விழுந்துட்டாருயா. ஐயோ, அப்புறம் அம்மா அந்த ஆள் மேல இறக்கப்பட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கயா. ரஞ்சனி தான் அந்த ஆளை கூட்டு வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயா, நான் எவ்வளவோ சொன்னேன், அம்மா தான் கேக்கல. அந்த ஆள் என்னடானா தான் சொந்த வீட்ல இருக்கிற மாதிரி சமைக்க சொல்றான், டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறான். இப்ப அம்மா பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காயா. கரண்ட் வேற இல்ல, அம்மா இப்ப அவனுக்கு விசிறி விட்டுட்டு இருக்காங்கயா. நீ சொல்றத பார்த்தா அந்த ஆளு மனநல பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாயா, அதேதான். அந்த ஆள் கையில மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கட்டுற டோக்கனை பார்த்தாயா, கட்டியிருந்தான். ஓ, அப்போ கன்ஃபார்மா அந்த ஆளு மனநல பாதிக்கப்பட்டவர் தான். ஆமா, அந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் ரஞ்சனி எதுக்காக ஆமாமா சொல்றாங்க? ரஞ்சனுக்கு என்னாச்சு? ஷீ இஸ் ஆல் ரைட். அந்த ஆளு பாசமா கண் கலங்கி பேசினதும் நம்ம ரஞ்சினி அம்மா அந்த ஆள் மேல இறக்கப்பட்டு அந்த ஆள் சொல்றதெல்லாம் கேக்குறாங்கய்யா. இது பாரு, அந்த ஆள்கிட்ட முதல்ல பக்குவமா பேசி நடந்துக்க. ஆமா, அந்த ஆள் யாரு, எங்க இருக்காருன்னு ஏதாவது அட்ரஸ் சொன்னாரா? எங்கய்யா, அந்த ஆள் வந்ததுல இருந்து மகளே சாந்திங்கிற சொல்றது தவிர ஒரு ஒண்ணும் பேச மாட்டேங்கிறான். சரி, இது பாரு, நான் உடனே வரேன். நீ கொஞ்சம் சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ணிக்கோ, ஓகே? சீக்கிரம் வந்துருங்கய்யா. சரி. அப்பா, இப்பதான் நிம்மதி. ராகுல் பணத்தை எடுக்க வாய்ப்பில்லை. மாலா டிராப் பண்ணி கொண்டாத பணத்தை அவளே எடுத்துட்டு காணோன்னு சொல்லுவாளா? ஒருவேளை கீர்த்தி எடுத்திருப்பாளோ? மாலா சொல்ற மாதிரி அவளை விசாரிச்சு பார்க்கலாம். இல்லைன்னா பணம் இப்படிதான் தினம் தினம் காணாம போய்கிட்டே இருக்கும். கீர்த்தி வரட்டும், வந்ததும் விசாரிக்கணும். ஏய் கீர்த்தி, இங்க வா. என்னம்மா? நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லு. என்னம்மா, போலீஸ்கார அக்கா மாதிரி நீயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட? ஏய் சமாளிக்காத, கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி கேளு. மாலாவோட யூனிஃபார்ம்ல இருந்து பணம் எடுத்தியா? என்னடி, பணம் எடுத்தியா இல்லையா? பதில் சொல்லு. எந்த பணம்? கீர்த்தி, பொய் சொல்லாத. உங்க அக்கா ஏடிஎம்ல இருந்து 25,000 பணம் எடுத்துட்டு வந்து பாக்கெட்ல வச்சிருந்திருக்கா. அதுல 10,000 காணோம். நீ எடுத்தியா? என்னம்மா, என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகப்படலடி, உனக்கு ஏதாவது செலவுக்கு பணம் தேவைப்பட்டு அதுல இருந்து எடுத்தியான்னு கேட்டேன். ஆமா, டாக்டர் ராகுல், ஏசிபி மாலா அவங்கள விசாரிச்சிங்களா? கேட்கல. ஏன் தெரியுமா? ராகுல் பச்சை தண்ணி குடிக்கணும்னா கூட என்ன கேட்காம குடிக்க மாட்டான். மாலாவை பத்தி எனக்கு தெரியும். அப்போ நான் தான் எடுத்தேன்னு திருட்டு பட்டம் கட்டுறியா? ஐயோ, நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. என் மேல நீயே இப்படி ஒரு பழிய போடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. கீர்த்தி, என்னம்மா இது?
வீட்ல பணம் காணும்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? நீ அந்த மாதிரி கேட்டிருந்தா பரவாயில்லையே. ஆனா நான் தான் எடுத்த மாதிரில கேக்குற. கீர்த்தி, காணாம போனது கொஞ்ச நஞ்ச பணம் இல்ல, 10,000 ரூபாய். அவ்வளவு பணம் காணாம போனா கேட்கதான் செய்வாங்க. நீ கேளு, நான் வேண்டாம் சொல்லல. ஆனா இந்த வீட்ல என்ன விட்டா வேற யாருமே இல்லங்கிற மாதிரில கேக்குற. என்னடி இப்ப நான் என்ன கேட்டேன் இப்படி கோவப்படுற? நீ என்ன கேட்டது தப்புதாம்மா. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் பணத்தை பார்க்கவும் இல்ல எடுக்கவும் இல்ல. புரியுதா? கீர்த்தி, நான் கேக்குறதுக்கு வர வர இவளுக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நானே உன்னை கெடுத்துட்டேன்டி. ஆனா இந்த பண விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். கண்டுபிடிக்கிறேன்டி. பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். சொல்லுடா. ஆதி, தேவி கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன். என் தங்கச்சி பிரியாவை விட்டுரு. கண்டிப்பாக விடுறேன். தேங்க்ஸ். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன். உனக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சாதான் உன் தங்கச்சியை நான் அனுப்புவேன். என்ன ஆதி பேச்சு மாற்றி பேசுகிற? தேவி கழுத்தில் நான் தாலி கட்டினேன், என் தங்கச்சியை விட்டுறேன்னு தானே பேச்சு. சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் மாறத்தான் செய்யும். சில நேரங்களில் வார்த்தைகளை மாற்றி பேசினா தான் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். என்னடா புரியுதா? அது என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பிரியா விடுறதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. உனக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு தேவையில்லை. நான் சொன்னதை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது, உன் தங்கச்சி பிரியாவுக்கு நல்லது. அது வினோத், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுறியா? ஆமா, சாப்பாடு குறைச்சலிப்போ. நான் தேவி கழுத்தை தாலி கட்டணுங்கிறதுக்காக பூஜாவை கடத்தினீங்க. அப்புறம் எதுக்காக பிரியாவையும் கடத்தினீங்க? என்னடா முட்டாள் மாதிரி வளர்ற? உன் கல்யாணத்தை நடக்க விடாம குழப்பம் பண்ணிடக்கூடாதுன்னு நான் தான் அவளை மேரேஜுக்கு வர வேண்டான்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டா. அம்மா, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். கடத்தினவனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். கடத்தினாங்களா? யார் கடத்தினது? ஆதி. ஆதி? வினோத், சத்தியமா நான் பிரியாவை கடத்த சொல்லல. பெத்த அம்மாவே தான் பெத்த மகளை எங்க கடத்த சொல்லுவாளடா? நிச்சயமா கடத்த சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்வீங்க. கொஞ்சம் கூட பாசம் மேலமா கடத்த சொல்லிருக்கீங்களே. இதை பாருமா, பூஜாக்காக மட்டும் தேவி கழுத்துல தாலி கட்டல. எங்க தங்கச்சி பிரியாவோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோ தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். வினோத், நான் கடத்த சொல்லல. ஆதி பொய் சொல்றான். பொய் சொல்றவன் தான் பிக்சர் மெசேஜ் அனுப்பியிருக்கான் பாரு. போதுமா? இதுக்கு மேல அதை சாட்சி வேணுமா? இதை பாருமா, பூஜாவை நான் விரும்பினேன். ஆனால் அவனை விரும்பல. என்ன மட்டும் இல்லை, வேற யாருமே விரும்பல. அவளை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக யோசிச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. நம்ம குடும்பம் மாமா குடும்பம் ஒன்று சேரணும் தான் ஆசைப்பட்டா. அதான் உண்மை. தப்பாக யோசிச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணது இல்லாமல் இப்போ பிரியோட வாழ்க்கையில் வர விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. இதை பாருமா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் நான் மனசுல இருக்க மாட்டேன். வினோத், என்னடி வாசுகி, ஆதி இப்படி பண்ணிட்டான்? அதுதான் எனக்கும் புரியல அத்தை. அவனுக்கே போனை போட்டு, போன் எங்க